தேர்ஸ்டே மார்னிங் லைட்டாக காலையில் மழை பெஞ்சிக்கிட்டு கிளைமேட் சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு சாப்பாடாக கொடுத்து அமிச்சா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் டிஃபன் மாதிரி ரெடி பண்ணலான்னு அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி 4 பர்னருமே காலையில் பிஸி தான். இந்த எவர் சில்வர் குக்கரில் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துட்டுருக்குது. ஸோ இதில் மினி இட்லி, நோட்டில் உருளைக்கிழங்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணி வந்து எனக்கு வச்சுருக்கேன். எப்பயுமே வெந்தயம் இல்லைனா ஜீரகம் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி ஊற வச்சுருவேன் நைட்டே. காலையில் இருந்துச்சு அந்த தண்ணி குடிச்சிடுவேன். ஆனால் மறந்துட்டேன் இன்றைக்கி. அதனால் ஜீரகத்தை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுதான் ரெடி பண்ணேன். காலையில் வேறு சில்லுன்னு இருக்கிற கிளைமேட் எனக்கு 2-3 நாளாக கோல்டு வேர். ஸோ அதனால் ஜீரக தண்ணி கொஞ்சம் வந்து சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து மாவெல்லாம் சப்பாத்திக்கு பசஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் பார்க்குறேன். மினி இட்லி குக்கருக்கு பார்த்திங்கன்னா விசில் போட்டு வச்சுருக்கேன். எப்பவுமே விசில் போட மாட்டேன். இன்றைக்கி மறந்துட்டு அதை எடுக்கிறதுக்கே மறந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இட்லி நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறமேட்டு எடுத்தோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2-3 நிமிஷம் அதை விட்டுட்டு ஜீரக தண்ணி இந்த பக்கம் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இட்லிலாம் எடுத்துகிட்டு அடுத்த அடசல் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக ஜீரக தண்ணி குடிக்கணும். ஸோ ஜெயிஸ்தாக்கு இன்றைக்கி அசைன்மெண்ட் இருந்துச்சுன்னு அவளும் ஒரு 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவள் செஞ்சுட்டு இருந்தா. அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் சாம்பார் தாளித்து விட்டுட்டு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு இட்லியும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. மத்தியானத்துக்கு ஸ்டஃப்டு காயின் பரோட்டா பண்ணலான்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி உருளைக்கிழங்குல பண்ணியிருக்கேன். இதில் பன்னீர், கேரட்டு, முட்டைக்கோசு, அதுக்கப்புறமேட்டு இது இருக்குதுல முள்ளங்கி. ஸோ இது எல்லாமே பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இது தனி ரெசிபியை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதேக்காக தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி பீட்ரூட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் டிஃபனுக்கு மினி இட்லியும் சாம்பார். லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த காயின் பரோட்டாவோட சாஸ் மட்டும் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பீட்ரூட் சட்னி பண்ணியிருந்தேன். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு 2 காம்பினேஷனுமே. ஸோ அவங்க பொண்ணுங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார அவங்களுக்கும் எனக்கும் ஒரு ஏலக்காய் டீ போட்டாச்சு. குடித்தா தான் டே சூப்பராக வந்து ஸ்டார்ட் ஆகுமே.